ஜப்பானின் பாபா வாங்கா என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற கலைஞர் ரியோ டாட்சுகி ஜூலை 2025 ஒரு மிகப்பெரிய சுனாமி தாக்கப்போவதாக ஒரு திகிலூட்டும் முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளார். யார் இவர்? ரியோ டாட்சுகியின் கடந்த கால கணிப்புகள் என்ன? இது உண்மையிலேயே நிகழுமா என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். பல்கேரியாவைச் சேர்ந்த தீர்க்கதரிசியான பாபா வாங்கா உலகின் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து கணித்துள்ளார். அவரது கணிப்புகளில் பெரும்பாலானவை பலித்துள்ளன. குறிப்பாக இரட்டை கோபுர தாக்குதல், பிரிட்டன் இளவரசி டயானா மரணம், கொரோனா வைரஸ் தொற்று, ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் காசா போர், டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச்சூடு உள்ளிட்டவை குறித்து கணித்துள்ளார். இந்த நிலையில் இவரை போன்று உலக நிகழ்வுகளை முன்கூட்டியே துல்லியமாக கணித்து வரும் ஜப்பானிய பெண்ணும் தற்போது பிரபலமாகி வருகிறார். ஜப்பானின் பாபா வாங்கா என்று அழைக்கப்படுபவர் ரியோ டாட்சுகி. ரியோ டாட்சுகி ஒரு முன்னாள் ஓவிய கலைஞர். அவர் 1999ஆம் ஆண்டு நான் கண்ட எதிர்காலம் என்ற ஒரு மங்கா புத்தகத்தை வெளியிட்டார். அதில் அவர் தனக்கு வந்த கனவுகளை பதிவு செய்திருந்தார். குறிப்பாக 2011ஆம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட புகழ்பெற்ற நிலநடுக்கம் மற்றும் சுனாமி குறித்து அவர் 1999ஆம் ஆண்டே கணித்திருந்தது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த துல்லியமான கணிப்புக்கு பிறகு அவர் ஜப்பானின் பாபா வாங்கா என்று அழைக்கப்படுகிறார். ரியோ டாட்சுகியின் கூற்றுப்படி அவருக்கு வந்த ஒரு பயங்கரமான கனவில் ஜப்பானின் தெற்கு கடல் கொதிப்பது போலவும் ராட்சத குமிழிகள் எழுவது போலவும் காட்சியளித்தது. இது ஒரு பெரிய எரிமலை வெடிப்பின் அறிகுறியாக அவர் நம்புகிறார். இந்த வெடிப்பு ஒரு மிகப்பெரிய சுனாமியை உருவாக்கும் என்றும் இது 2011ஆம் ஆண்டு ஏற்பட்டதை விட பல மடங்கு பெரியதாகவும் அழிவுகரமானதாகவும் இருக்கும் என்று அவர் தற்போது எச்சரித்துள்ளார். ரியோ டாட்சுகி தனது கனவில் ஜப்பான், தைவான், இந்தோனேஷியா மற்றும் வடக்கு மரியானா தீவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு வைர வடிவ பகுதியை சுனாமியின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பகுதி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிலவும் கொந்தளிப்பை சுட்டிக்காட்டுகிறது. அவரது கனவில் 2 டிராகன் போன்ற உருவங்கள் இந்த பகுதியை நோக்கி நீந்துவதையும் அவர் பார்த்துள்ளார். சிலர் கடலுக்கடி நிலப்பரப்பில் உள்ள வினோதமான வடிவங்களுடன் தொடர்பு படுத்துகின்றார்கள். தான் கனவுகளில் காணும் சம்பவங்களை 1980ஆம் ஆண்டு முதல் ஓவியமாக வரைந்து வரும் ரியோ டாட்சுகி அடுத்த சில ஆண்டுகளில் தனது ஓவியங்கள் உயிர் பெறுவதை உறுதிப்படுத்தினார். இதனால் அவரது ஓவியங்கள் கவனம் பெற தொடங்கின. ரியோ டாட்சுகி வரைந்த ஓவியங்கள் உலகில் நடந்த சம்பவங்களோடு ஒத்துப்போவதை அறிந்த மக்கள் அவரை பின்தொடர ஆரம்பித்தார்கள். அந்த வகையில்தான் தற்போது பயங்கரமான சுனாமி பேரலை தாக்குதல் குறித்து அவர் வரைந்துள்ள ஓவியம் உலக மக்கள் மத்தியில் பெரும் பீதியை கிளப்பியுள்ளது. புகழ்பெற்ற தீர்க்கதரிசியான பாபா வாங்காவும் 2025ஆம் ஆண்டு குறித்து சில கவலையளிக்கும் கணிப்புகளை வெளியிட்டுள்ளார். இருப்பினும் அவருடைய நேரடியான கணிப்புகளில் ஜப்பானில் சுனாமி வருவது பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவர் பேரழிவுகரமான பூகம்பங்கள் மற்றும் ஐரோப்பாவில் ஒரு பெரிய போர் ஆகியவை 2025ஆம் ஆண்டு நிகழும் என்று கணித்திருந்தார். அவரது கணிப்புகளுக்கும் ரியோ டாட்சுகியின் கணிப்புக்கும் நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும் இருவரின் கணிப்புகளும் இந்த ஆண்டு ஒரு கொந்தளிப்பான காலகட்டமாக இருக்கலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. தற்போது வரை ஜூலை 2025ஆம் ஆண்டில் ஒரு பெரிய சுனாமி ஜப்பானை தாக்கும் என்பதற்கான எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். ஜப்பான் பசிபிக் நெருப்பு வளையம் எனப்படும் பூமி தட்டுகள் சந்திக்கும் பகுதியில் அமைந்திருப்பதால் பூகம்பங்கள் மற்றும் சுனாமிகள் இங்கு அடிக்கடி நிகழ்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ரியோ டாட்சுகி இதற்கு முன்பு பல துல்லியமான கணிப்புகளை வெளியிட்டுள்ளார். 1991ஆம் ஆண்டு பிரடி மெர்க்குரியின் மரணம், 1995ஆம் ஆண்டு கேபி நிலநடுக்கம் மற்றும் 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட பேரழிவுமிக்க சுனாமி ஆகியவை அவரின் குறிப்பிடத்தக்க கணிப்புகளில் சிலவாகும். தற்போது ரியோ டாட்சுகியின் இந்த புதிய கணிப்பு சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் இதனை வெறும் கட்டுக்கதை என்றும் பீதியை கிளப்புவதற்காக உருவாக்கப்பட்ட தகவல் என்றும் கருதுகின்றார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.